கூட்டணியை பொறுத்தவரை தாம் எடுப்பதே இறுதி முடிவு என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் கூட்டணி ஆட்சியில் மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவெடுக்குமாறு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் என அமித்ஷா இதுவரை கூறவில்லை என முத்தரசன் பேசியுள்ளார். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதிய நாங்க கேட்கறோம், நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் முதலமைச்சர். இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். ஆனால் மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்டு பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும்? பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவித்து அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்று அவர் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த கடைசியாக கேரளத்தில் கூட சொன்னார், கேரளம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு 3 நடைபெறக்கூடிய தேர்தலில் எங்கள் அணி வெற்றி வரும், நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம், தமிழ்நாட்டில் கேரளத்தில் மேற்கு பங்கு பெறுவோம்னு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும், நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார். இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடி, நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கலை. அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்கிறார், கூட்டணி ஆட்சி தான், அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா ஒருபோதும் சொல்லலை. அதை அதிமுக கூடி அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் தன்னைத்தானே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.